ஸ்னேக்ஸ் த கவ் இஸ் பிசைட் இப்படி சொல்லுவான். ஆமாம் தானே? இவன் எவனும் கேட்பான், இவன் பேர் என்னன்னு கேட்பான். முட்டா, உனக்கு சிவனா தெரிஞ்சு இன்னொருத்தருக்கு வேற எதுனா இருக்கும். அது உன் நம்பிக்கை. ஆனால் நீ உன் நம்பிக்கை இப்போ என்னாச்சு? ஏன்னா உண்மையான பொருள் அர்த்தம் தெரியல. சிவன் தான் யாரு, இந்த தத்துவத்தை இவன் போய் எந்த குருவுடையும் போய் முறையான ஒரு ஞானம் பெற்ற குருக்கிட்ட கற்றுக்கல, கேட்டு தெரிஞ்சுக்கல. இவனுக்கு தெரிஞ்செல்லாம் படத்தில் இருக்க சிவன் தான் சிவன் நினச்சிட்டு இருக்கான், கல்லில் இருக்கிறது தான் சிவன் நினச்சிட்டு இருக்கான். அவனை அறியாமல் எங்கே இருக்கு பாருங்க. ஒரு பக்தி உருவாக்காக உருவாக்கப்பட்ட இந்த படங்கள், இந்த சிலைகள்லாம் இன்னைக்கு என்ன ஆச்சு? அதே சிவத்தை கோபுரத்தில் வைக்கிறீங்க, அதே சிவத்தை குப்பத்தொள்ள போடுறீங்க. ஆமாம் தானே? அதே சாமி படத்தை ஒருத்தன் கோபுரத்தில் வச்சு கும்பிட்றான், அதே சிவ படத்தை குப்பத்தில் தூக்கி வீசிட்டு போகிறாங்க. ஒரு திருவிழா அதெல்லாம் முடிஞ்ச பிறகு குப்பத்தில் வச்சுட்டு போகிறான். அப்போ அது சாமியாக இருக்க முடியுமா? உள்ள ஒரு பக்தி உருவாக்குது, உனக்குள்ள ஒரு சக்தி உணத்துக்காக ஒரு தத்துவமாக அந்த படத்தை உங்கள்கிட்ட காட்டினாங்க தவிர அது சாமி அல்ல. ஆனால் அதுதான் காரணமா. அப்போன்னா ஒரு சாமியார் அவன் எப்படிப்பட்ட ஆசாமியாக இருப்பான்? ஏன் நம்மளை போல அறியாமல் உள்ளவங்க யாரோடு சொல்லிட்டா சொல்லி சிந்திக்காமல் நிதானம் இல்லாமல் தெளிவில்லைனால அதை எவனோ சொல்லி காட்டின சொல்லி அவனை நம்பி அந்த சாமியார்ட்ட போய் மாட்டி அவன் நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு எல்லாம் பிடிங்க எடுத்துட்டு இருக்கிற உறவுன்னு குட்டிச்சோராக்கிச்சிட்டான். இப்போ சாமியார்களுக்கு படத்தை எந்தெந்த படத்தை தூக்குன்னு கேட்குறான் என்கிட்ட. நான் சொன்னேன், நீ எல்லா படத்தை தூக்குன்னு பார்க்குற, சிவன் உன்னை ஒரு நிமிஷம் இப்போ தூக்குனானா முடிஞ்சு போச்சு. சிவனே உண்மையான சிவன் யாருப்பா சொல்லி அன்னைக்கு அவனுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். உன் உயிர் தானப்பா சிவன், உன் ஜீவன் தானப்பா சிவன். நீ அறிந்தால் அது சிவன், நீ அறியாம இருந்தால் நீயே உனக்கு ஏமன். என்னது? நீ அதில் அறிந்தால் நீதான் அந்த சிவன், நீ அது அறியாமல் இருந்தால் நீதான் அந்த யமன். புரிஞ்சுக்க முடியுது உங்களுக்கு? அப்ப நீ சிவனா இருப்பதும் யமனா இருப்பதும் உன் கையில தானே இருக்கு. உன் அறிவின் தெளிவில் இருக்கு. அறிவு தெளிஞ்சால் சிவம், அறியாமல் இருந்தால் யமன். அதனால யாரும் யாருக்கும் சக்தி கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், குண்டலினி ஏற்றுறேன், அதை ஏற்றுறேன், இதை ஏற்றுறேன், இதை ஏற்றுறதுக்கு என்ன? நான் கிணத்துல இருந்து தண்ணி ஏற்றி ஏற்றி ஊற்றுறாங்களா? உனக்குள்ளே இருக்க சக்தியுமா, உனக்குள்ளே இருக்க குண்டலினி, உனக்குள்ளே சிவம், அனைத்தும் நீதான். அது உனக்குள்ளே இருக்கிற தொட்டு காட்ட முடியும். எனவே ஒரு குரு மூலிமா போனால் அவங்க அது தொட்டு காட்டி அதுக்குள்ள அர்த்தமும் அது ஒரு விளக்கத்தும் அது ஒரு புரிதலும் கொடுத்து தூங்குறவங்களை தட்டி எழுப்பி விழிப்புணர்ச்சி கொண்டு வரது தான் குருவோட வேலை. குரு புதுசா உங்களுக்கு ஒரு சக்தி கொடுக்கல. இங்க இது ஒரு பிரச்சனை இருக்கு. குரு சரியா இருந்தாலும் வர சீரனுக்கு சிலமா சரியா இல்லாம இருக்காங்க. குருட்டு போனா அது கிடைக்குமா, குருட்டு போனா இது ஏற்றி கொடுப்பாரு, குருட்டு போனா நம்பர் கொடுப்பாரு, குருட்டு போனா என்னோட கடன் தொலை தீந்துருமா, குருட்டு போனா என் போட ஓடி போன பொண்டாட்டி எடுத்துட்டு வந்துருவாளா? குரு எங்க கொண்டு வந்துட்டானுங்க? இப்ப மாமா வேலை பார்க்க கொண்டு வந்துட்டாங்க, புரோக்கர் வேலை ஆக்கிட்டானுங்க. சாமியை தான் புரோக்கர் ஆக்கினானுங்க. சாமி கிட்ட தான் எனக்கு இவரை கூட நான் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன், ஒரு தட்டு சீர் கொடுக்குறேன். எப்படி இவருக்கு லட்சம் வேணுமா? ஆனால் கொடுக்குற சீரு 100 வழி சீரு, 200 வழி சீரு. இப்போ என்னாச்சு? இப்போ குருமார்களை என்ன ஆக்கிட்டானுங்க? சரியான குரு போதிக்க வராரு, ஆனால் சரியான போதனை கொடுத்தோம். இவங்க எதிர்பார்ப்பு என்ன? குருக்கிட்ட என்னால் அவர் எப்போ தத்துவமாக பேசிட்டு இருக்காரு, ஆன்மீகம் பேசிட்டு இருக்கா, இதை பேச சொல்லிட்டு என் கடன் தொல்லை இன்னும் தீர்க்கத்துக்கு வழி காட்டல, எனக்கு என்ன அப்பாய்க்கு ஒரு நம்பர் கொடுக்கல, என் பொண்டாட்டி இன்னும் எங்கள் பக்கத்து செல்ல. அது ஒரு இன்னொரு வேலைக்கு தெரியுமா? என்கிட்ட கேட்டாரு வருங்க, சாமி என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து சேர்ந்துருவாளா? நீ உன் பொண்டாட்டி உன்கிட்ட சேர்றதுக்கு அது நீ தான் முயற்சி பண்ணோம். குரு கிட்ட மாமா வேலை பார்க்குற மாதிரி இருக்கு, ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு. ஏன் நான் போய் சிவன்கிட்ட சொன்னா சிவன் வந்து சேர்த்து வச்சேன்னு சொல்லுவாரா? நம்ம என்ன புரோக்கரா? இந்த மாதிரி மூட நம்பிக்கை இருக்கவங்கிட்ட எத்தனை பேர் வந்தாலும் ஏமாத்தலாம், எத்தனை பேர் வேணா ஏமாத்தலாம். இப்போ நான் நினைச்சதுன்னா அன்னைக்கு நான் ஏமாத்திருப்பேன். என்னது ஏமாத்திருக்கலாமா இல்லையா?
இவனுங்களே தலையை வந்து கிடா தலை கொடுக்குற மாதிரி, பலி கொடுக்குற மாதிரி, கிடா பலி கொடுப்பாங்களே, தானா தலையை வந்து கொடுக்குறானுங்க. அப்போ ஏமாற்றம் என்ன பண்ணுவான்? ஏமாத்தானே செய்வான். அப்போ இருக்கு அவனை குறை சொல்லி என்ன பண்ணியிருக்கு? வேடிக்கையாக இருக்கு. இந்த மாதிரி மக்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கு ஒரு பக்கம்.